ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுண்டைக்காய் வற்றல். இந்த சுண்டைக்காய் எதுன்னு தெரியுதா? நம்ம தோட்டத்தில் அன்றைக்கி பறிச்சோம்ல அந்த சுண்டைக்காய் தான். சுண்டைக்காய் வற்றல் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன: சுண்டைக்காய் நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கல்லுப்பு 3 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 1/2 லிட்டரு எடுத்து வச்சுருக்கேன், கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுண்டைக்காயை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது சுண்டைக்காயை நல்லா 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம்ல தயிர், கெட்டி தயிர், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு எடுத்து வச்சோம்ல இதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த தயிர் உப்பையும் நல்லா கிளறி வைக்கணுங்க. கிளறிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சோம்ல இதை இது போல் இஞ்சி பூண்டு தட்டும்ல இடிகள் இதில் போட்டு சும்மா ரொம்ப தட்ட வேண்டாம். அந்த விதை வெளியில் வராமல் லைட்டாக அந்த சுண்டைக்காய் 2 பிளந்தா போதும். ஒரு 2-3 தட்டு தட்டினீங்கன்னா பாருங்கள், இது போல் வெடித்து வந்தால் போதும். இது போல் வெடித்து வந்தால் போதும். இப்போது தட்டி எடுத்து வச்ச சுண்டைக்காயை தயிர் உப்பு கலவரத்தில் அதில் போட்டு வச்சிடலாம். இப்போது அதே போலவே முன்னாடி அடிச்சோம்ல அதே மாதிரி இந்த சுண்டைக்காயை இடித்து தயிர் கலவையில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச சுண்டைக்காயெல்லாம் நல்லா இடிகளில் வச்சு இடித்து பாருங்கள், இடிகளில் வச்சு இடித்து ரொம்ப விதையில வெளியில் வரல, சும்மா 2 பிளந்திருக்கு. இது போல் எல்லா சுண்டைக்காய்களையும் நான் தட்டி இது போல் தயிரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் நான் இப்போ தயிரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும். இது ஃபுல்லாக மூடி வைக்க வேண்டாம். ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா அதை போட்டு வச்சுருங்க, மூடி வைங்க. இல்லைன்னா தட்டு மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஒரு பாதி மட்டும் மூடி இருக்க மாதிரி, பாதி திறந்துருக்க மாதிரி வச்சுருங்க. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும், கப்புன்னு அடைச்சிருக்கக்கூடாது. நைட் ஃபுல்லாக ஊறட்டும். இதை கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தக லைட்டாக இது போல் கிளறி விடுங்க. ஏன்னா 1 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சுண்டைக்காய், ஆனால் 1/2 கிலோ தான் தயிர் ஊற்றிருக்கோம். அது கீழே இருக்கிறதுல நல்லா ஊறிடும், மேலே இருக்கிறது ஊறாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு கொடுத்துருக்க இது போல் திறப்பி விட்டிங்கன்னா மேலே இருக்கிறதுலாம் அடியில் போயிடும். அப்போ அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கும், வெயிலில் காய வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக சுண்டைக்காய் ஊற வச்சுருந்தோம்ல பாருங்கள், மோரில் ஊற வைக்கும். கலர் முன்னாடி போட்டப்போ நல்லா க்ரீனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோரில் போடவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இந்த மோரெலாம் வடித்து இது போல் ஒரு தாம்பளத்தில் போட்டுக்கோங்க. நம்ம 1 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருந்தோம். சுண்டைக்காய்க்கு 1/2 கிலோ தயிர் ஊற்றியிருந்தோம். நைட் ஃபுல்லாக ஊறவும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குறேங்க. இது இப்படி இருக்குல்ல, இன்னும் ஒரு 3-4 நாள் நல்லா வெயிலில் காய்ச்சுன்னா இந்த கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும். இந்த லைட்டாக க்ரீனாக இருக்குல்ல, இப்போது எல்லோ அண்ட் க்ரீனாக கலந்துருக்குல்ல, இது ஒரு 4 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்ல மொறுன்னு நல்ல ப்ரௌன் ஆயிரும். 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். வத்த குழம்பு, மிளகாய், இது சுண்டைக்காய் வற்றல் செஞ்சு சாப்பிட்லாம். சீசனில் கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். மீதி எல்லாம் கருத்து போய் அழுகி வீணாக போயிடும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இது போல் மோரில் போட்டு நம்ம தாத்தா பாட்டி அவங்க காலத்துல எல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மிளகாய் வற்றல், சுண்டைக்காய் வற்றல் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோரில் இருந்தது சுண்டைக்காய் எல்லாம் எடுத்து நான் இது போல் தாம்பாளத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ வெயிலில் வைக்க போகிறேன். ஒரு 4-5 நாள் நல்லா காஞ்சோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது முதல் நாள் வெயிலில் காய்கிறது, இது 2ஆம் நாள் வெயிலில் காய்ஞ்சிட்ருக்கு, இது 3ஆம் நாள் வெயிலில் காயுது, இது 4ஆம் நாள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சுண்டைக்காய். இப்போ நம்ம சுண்டைக்காயை எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். 4-5 நாள் கற்று நல்லா சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக காஞ்ச சவுண்டு கேட்குது உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக உடஞ்சிருக்கு, அவ்வளோ கிறிஸ்பியாக காஞ்சிருக்கு. வத்தல் பொரிக்கலாம், பொரிச்சு காட்டுறேன் வாங்க. இப்போ இது போல் ஒரு கடாயில் நான் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு.
எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய் வச்சல் காய வச்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். பாதி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி போட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சுண்டைக்காய் போட்டோன்னா சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகி போயிடும். அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே பரட்டி விடுங்க. பரட்டி விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான சுண்டைக்காய் வறுத்தல் ரெடி ஆயிடும். ஒரு பேட்ச் எடுத்தாச்சு, அடுத்த பேட்ச் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ சூப்பரான சுண்டைக்காய் வற்றல் எண்ணெயில் பொரிச்சது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய் வந்து எவ்வளோ எண்ணெயில் பொரித்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் போடுறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு போடுறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு போட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே குளிக்க விட போகிறோம். இப்படி குளிக்கும்போது உப்பு காரம் எல்லாம் கலந்து வந்துடும். இப்போ வந்து இதை வந்து தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, எல்லா விதமான வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதுவும் நம்ம சுண்டைக்காய் வற்றல் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பயன்படுத்துங்க. சுண்டைக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. அதை வந்து இது போல் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுனால அந்த நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதே போல் நீங்கள் செய்து பயன்படுத்துங்க. இதே போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.